வணக்க மக்களே. கருவேப்பிலையும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும். கருவேப்பிலையில நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம எப்பவுமே தூக்கி எறிஞ்சிடக்கூடாதுங்க மக்களே. பொதுவாகவே கருவேப்பிலையை நீங்கள் ஒதுக்கவே கூடாது. நீங்கள் அந்த சாப்பாட்டோட சேர்த்து நீங்கள் கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா மென்று விழுங்கி சாப்பிடணும். இந்த கருவேப்பிலை பல வியாதிகளை உங்களுக்கு தீர்க்குதுங்க மக்களே. கருவேப்பிலை உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியது, பசியை தூண்டக்கூடிய சக்தி வாய்ந்தது. நம்மள பல பேர்த்திட்டையும் போயிட்டு கருவேப்பிலையோட ஏதாவது ஒரு மருத்துவ குணங்களை சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் நம்மளாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கருவேப்பிலையாங்க, கருவேப்பிலை சாப்பிட்டா முடி கருகருன்னு வளரும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த பலன்கள் மட்டும் நமக்கு இல்லைங்க மக்களே. கருவேப்பிலை சாப்பிட்றதுல இன்னும் ஏராளமான பலன்கள் நமக்கு கிடைக்குது. கருவேப்பிலை நம்முடைய பித்தத்தை தணித்து உடல் சூட்டை ஆற்றும். அதோடு கருவேப்பிலை கீரை மனதுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. குமட்டல், சீதபேதியால உண்டாயிருக்கக்கூடிய வயிற்று உளைச்சல், நாள்பட்ட காய்ச்சல் ஆகியவற்றை கருவேப்பிலை குணப்படுத்தும். சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க மக்களே. பித்த மிகுதியால உண்டாகக்கூடிய பைத்தியத்தை கூட குணப்படுத்துறதுக்கு கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கும். வாந்தி எடுக்கிறது, நாக்கு ருசி இல்லாம போறது, வயிற்று ஓட்டம், சாப்பிட்ட உடன் நமக்கு மலங்களிக்கக்கூடிய ஒரு மாதிரியான உணர்வு, பசியற்ற நிலை, சளி ஆகியவற்றை கருவேப்பிலை உங்களுக்கு குணப்படுத்தும். உங்களுடைய கண்கள் ஒளி பெறவும், முடி நரைக்காமல் இருக்கிறதுக்கும், உங்களுடைய மேனி எழில் பெறுவதற்கும் கருவேப்பிலை உதவிகரமாக இருக்குதுங்க மக்களே. சோ வாங்க, கருவேப்பிலை என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கு நிறைந்திருக்கு, கருவேப்பிலை இன்னும் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவ குணங்களை கொடுக்குது அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா விரிவா பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? ஏங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்த சோகை பிரச்சனையை குறைக்க நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கலாம் மக்களே. கருவேப்பிலையில அதிக அளவு இரும்பு சத்து, ஃபோலிக் ஆசிட் நிறைந்திருக்கு. இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படின்றது முக்கியமாக உடல் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை உறிஞ்சுவதற்கு மற்றும் அதை கொண்டு சேர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கு. ஸோ இந்த கருவேப்பிலை அதிக அளவு இரும்பு சத்தும் இருக்கு, அதே நேரத்தில் ஃபோலிக் ஆசிடும் இருக்கு. இது ரெண்டுமே அதிகமாக இருக்கிறதால நம்மளுக்கு ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் அடியோடு குறைஞ்சிடும் நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கிறதால. முடிந்த வரைக்கும் நம்மளுடைய உடம்புல நம்ம அதிகமாக கருவேப்பிலை எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. சர்க்கரை வியாதியோட சண்டையிடும் கருவேப்பிலை மக்களே. கருவேப்பிலை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சர்க்கரை வியாதி நமக்கு குறைஞ்சிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு சில நாட்கள்ல கருவேப்பிலை சாப்பிட்டு சர்க்கரை வியாதி குறையல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. அது சரியான விஷயம் கிடையாது. கருவேப்பிலை இருக்கக்கூடிய பல விதமான நன்மைகள். சர்க்கரையினுடைய அளவை நம்மளுடைய பிளட்ல சுகரோடைய அளவை கண்ட்ரோலாக வச்சிருக்கும். ஸோ சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆனா இது கருவேப்பிலை செய்யறதுக்கு சில காலங்கள் எடுக்கும். சிறு வயதிலிருந்தே நீங்க இது போல இயற்கையான விஷயங்களை சாப்பிடணும். ஸோ அது போல நீங்க அந்த கருவேப்பிலையை எடுத்துக்கும் போது பிளட்ல உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். சர்க்கரை வியாதிகள் போன்ற பிரச்சனைகள் நமக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வராமல் நம்ம தடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இருக்கு சுகரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்னா நீங்க தொடர்ந்து கருவேப்பிலை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கும் போது பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நார் சத்து நிறைந்தது கருவேப்பிலை மக்களை. இதனால நார் சத்து இல்லாதால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அது எல்லாத்தையுமே நீங்க கருவேப்பிலை எடுத்துக்கிறது மூலமாக கியூர் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை உடல் இருக்கக்கூடிய இன்சுலினுடைய அளவை சீராக வைக்குது. மேலும் இதுல இருக்கக்கூடிய நார் சத்தானது சர்க்கரையினுடைய அளவு மிகவும் சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. நார் சத்து நமக்கு அதிகம் கிடைக்கும் பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு எப்போதுமே நம்ம சீராக வைக்கும்படி பார்த்துக்கலாம். கருவேப்பிலை நார் சத்து மிகவும் அதிக அளவில் இருக்கிறதால இந்த வேலையை கருவேப்பிலை செய்யுது. ஸோ கருவேப்பிலை இயற்கையாகவே உங்களுடைய சர்க்கரை வியாதிக்கு மருந்தாக இருக்கிறதுக்கு, நார் சத்து கிடைக்கிறதுக்கு நீங்க கருவேப்பிலை எடுத்துக்கலாம். செரிமானத்தை சீராக்குகிறது கருவேப்பிலை. முக்கியமாக நாம கருவேப்பிலை உணவுல சேர்த்துக் கொள்வதற்கு உண்மையான காரணம் அப்படின்றது நீங்க என்ன யோசிக்கிறீங்க? மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு செரிமானத்தை மேம்படுத்தும் கருவேப்பிலை. கருவேப்பிலை அப்படின்றது மனத்திற்காக மட்டுமல்ல, முக்கியமாக பழங்காலத்திலிருந்தே நம்மளுடைய செரிமானத்திற்கு அதிகமாகவே கருவேப்பிலை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். கருவேப்பிலை உணவுல சேர்த்துக் கொள்றோம். ஆனா இதை விட அதிகமான அளவில் இப்ப நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அளவுகளை விட நம்ம இன்னும் அதிகமாக சேர்த்து சாப்பிடுறது நமக்கு இன்னும் நல்ல பலனை நமக்கு ஏற்படுத்தும். முக்கியமாக இந்த கருவேப்பிலை உடல் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை உறிஞ்சிருது அப்படின்னு நம்ம சொல்றாங்க மக்களே. ஸோ அது உண்மைதான். கொழுப்பு சத்தை குறைக்கும் போது உடல் எடை அதிகரிக்காமலும் நம்ம பாதுகாத்துக்கலாம். எனவே கொழுப்பு சத்தை உறிஞ்சி விடுகிறது மட்டும் இல்லாமல் செரிமானத்தையும் சீராக்குகிறது கருவேப்பிலை. கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துகிறது கருவேப்பிலை. பலவிதமான ஆராய்ச்சிகளிலுமே கருவேப்பிலை அப்படின்றது உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்குன்னு சொல்றாங்க. இயற்கையாகவே கொலஸ்ட்ராலுடைய அளவை கட்டுப்படுத்தும் அதற்கான காரணிகள் கருவேப்பிலை அதிகமாக இருக்கு அப்படின்றத ஆராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. கருவேப்பிலையில ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. எனவே இது கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் பெரிதும் குறைக்க உதவுது. HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிக்குது. கெட்ட கொலஸ்ட்ரால் குறைச்சாலே நமக்கு இயற்கையாகவே நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிச்சிடும் அப்படின்றது தான் உண்மை. எனவே நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய HDL சொல்லக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிச்சு இது கெட்ட கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ இந்த நல்ல கொலஸ்ட்ரால் நமக்கு கிடைக்கும் போது இதயத்திற்கு நன்மை நமக்கு கிடைக்கும். ஸோ இதய
இதய சம்பந்தமான மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் வராமல் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். அதுக்காக நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. உங்களுடைய நரையை போக்குகிறது கருவேப்பிலை மக்களே. இன்று நம்மள பல பேருக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து தலைமுடி நரைச்சி போகிறது வழக்கமாயிடுச்சு. கருவேப்பிலை அப்படின்றது மிகவும் முக்கியமாக நம்மளுடைய தலைமுடி நிறத்தை சீராக கருகருன்னு வச்சுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் நம்மளுடைய தலைமுடி நரைத்து விடாமல் பாதுகாக்கும். இதை நமக்கு கருவேப்பிலை நம்ம சாப்பிடும்போது நமக்கு கருவேப்பிலை இந்த பலன் நமக்கு தரணும் அப்படின்னா முதல்ல இருந்தே நம்ம சின்ன வயசுலேருந்தே கருவேப்பிலையை மிகவும் அதிக அளவில் சாப்பிட்டு வரணும். ஸோ இப்போ கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை, தலைமுடி நரைச்சி போயிருக்கு, முடி கருகருன்னு வளரணும் அப்படின்னா கூட தொடர்ந்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அந்த நரைத்த தலைமுடியை சீராக்குறது அப்படின்றது கொஞ்சம் கடினமான விஷயம் தான். ஆனால் தேவையான அளவு நம்ம கருவேப்பிலை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நிறைய பிரச்சனை வருவது முற்றிலுமாக குறைஞ்சிடும் அப்படின்றது பலருடைய கருத்து. நரை மட்டும் இல்லாமல் முடி கூட்டுதல், முடியில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள், ஸோ ஒட்டுமொத்தமாக உங்களுடைய முடி சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுமே கருவேப்பிலையானது சரி செஞ்சிடும். கருவேப்பிலை அந்த அளவுக்கு சரி செய்யக்கூடிய சத்துக்கள் இருக்கு. கருவேப்பிலை நீங்க உங்களுடைய உணவுல சேர்த்துக் கொள்ளும் போது தான் உங்களுடைய உணவுல நீங்க சேர்த்து கொண்டு தான் சாப்பிடணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. கருவேப்பிலை நீங்க பச்சையாக கழுவிட்டு காலையில வெறும் வயிற்றில் கூட நீங்க அப்படியே சாப்பிடலாம். உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்து சாப்பிடலாம். ஸோ பச்சையாக நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். கருவேப்பிலை ஜூஸ் நீங்கள் குடிச்சிருக்கீங்களா? கருவேப்பிலை நீங்கள் சாராக குடிக்கும்போது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ், ரத்த வெள்ளை அணுக்களை இது பலப்படுத்துது. பத்திய உணவு முறை சாப்பிடுபவர்கள் கருவேப்பிலையை துவையலாக சேர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க மக்களே. கண் ஒளி குன்றாமல், நரை திரை இல்லாமல் எப்போதும் நீங்கள் இளமை பொலிவோடு வாழ்வதற்கு கருவேப்பிலை உங்களுக்கு அருமருந்தாக உதவிகரமாக இருக்குது. அரோசிகம் அப்படின்றது ஒரு நோய்ங்க மக்களே. அரோசிகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டாலும் அது மண்ணு போல் ருசி அறிய முடியாமலே இருக்கும். அதுதான் அரோசிகம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய நாக்கில் ருசி அறிய உணர்ச்சி இலைகள் மரத்து போகிறது தான் இதுக்கு காரணம். இதை போக்குறதுக்கு நமக்கு கருவேப்பிலை துவையல் நல்லா பயன்படும். ஸோ நம்ம அதை சாப்பிட்டோம் அப்படின்னாலே அரோசிகம் நமக்கு குணமாயிடும். அதுக்கு நமக்கு தேவையான அளவு கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கணும். அதை சுத்தமாக வச்சுக்கணும். அம்மியை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டு அம்மியில் அந்த கருவேப்பிலை வைக்கணும். ஸோ அது கூட தேவையான அளவு இஞ்சி, சீரகம், புளி, பச்சை மிளகாய், உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து மைய துவையல் மாதிரி அரைச்சி சாப்பாட்டோட நம்ம சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நாவில் ருசி அறியக்கூடிய தன்மை நமக்கு ஏற்படும். கருவேப்பிலையை நல்லா அரைச்சி அது கூட முட்டையினுடைய வெள்ளை கருவை சேர்த்து நம்ம தலைக்கு தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா முடி நமக்கு நன்றாக வளர ஆரம்பிக்கும் மக்களே. ஸோ நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கும் போதே உங்களுக்கு தலைமுடி கருகருன்னு வளரும். நீங்கள் உடனே இந்த மாதிரி தலைக்கு தேய்த்து குளித்து முடி நன்றாக வளர வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கருவேப்பிலை நல்லா அதுக்கு அரைச்சி அது கூட முட்டையினுடைய வெள்ளை கருவை சேர்த்து நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா முடி உங்களுக்கு நன்றாக வளரும். சுத்தமாக ஆய்ந்து எடுத்த கருவேப்பிலையை நீங்கள் அம்மியில் மைய அரைச்சி அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அது கூட எலுமிச்சம்பழத்தோட ஜூஸை விட்டு கலக்கி நீங்கள் தினசரி காலையிலும் மாலையிலும் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி இந்த துவையில ருசித்து சாப்பிடும்போது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூன் பவர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதன் மூலமாக பலவிதமான சீசன் அட்டாக் ஆகக்கூடிய நோய்கள், தொற்று நோய்கள் போன்ற நோய்களை நீங்கள் வராமல் வருமுன் காப்பது சிறந்தது அப்படின்றது போல நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். பலவிதமான உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதால நீங்கள் குணப்படுத்திக்கலாம். உடல் உறுதி பெறும் நீங்கள் கருவேப்பிலையை இந்த மாதிரி சாப்பிடும் போது. பைத்தியம் தெளிய, புத்தி சுவாதனம் இல்லாமல் இருப்பவர்களுடைய புத்தியை ஒரு நிலையில் நிறுத்தி அவங்களுடைய அறிவில் தெளிவை உண்டாக்க கருவேப்பிலை நன்கு பயன்படும் மக்களே. சித்த மருத்துவத்தில் கருவேப்பிலை ஒரு மருந்தாக இன்னும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. பாத்தீங்களா மக்களே, கருவேப்பிலை எந்த அளவுக்கு அதிசயத்தன்மைகள், மகத்துவங்கள் மற்றும் மருத்துவ குணங்களை கொண்டிருக்கு அப்படின்றத. ஸோ இனிமேலாவது நீங்கள் கருவேப்பிலையை உங்களுடைய உணவுல ஒதுக்காமல் சாப்பிடுங்க. நான் கருவேப்பிலையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க இன்னும் அதிகமான அளவில் சேர்த்து தொடர்ந்து சாப்பிடுங்க. கருவேப்பிலை இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைங்க, எனக்கு கருவேப்பிலையை பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பிலையை உங்களுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. முதல்ல நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 5 கருவேப்பிலையை கழுவி அந்த கருவேப்பிலையிலே சாப்பிட ஆரம்பிங்க. தொடர்ந்து நீங்கள் கருவேப்பிலை சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. உணவுகளில் ஒதுக்காமல் கருவேப்பிலை சாப்பிடும் போது பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும், பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும். ஸோ இயற்கையாகவே ஒரு மூலிகை இருக்கும்போது நாம் அதை விட்டுட்டு மற்ற ஒரு உணவுப் பொருட்கள்லாம் தேடி சாப்பிட்டு மருத்துவர்கள் நாடணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி இயற்கையிலே கருவேப்பிலை நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும். ஸோ அந்த வகையில் கருவேப்பிலை சாப்பிட்டு கருவேப்பிலை இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.